அதே மாதிரி தான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு எப்பொழுதும் காலையில், மத்தியானம், மாலையில், ராத்திரியில், எப்போ அதுக்கு அப்பப்போ போய் நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபரையில் ஜெபிக்கணுமா? இல்லை. நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவளாக வேலை செய்யும்போதும், நடக்கும்போதும், வெளியில் போகும்போதும், வரும்பொழுது எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஆண்டவரை அந்நிய பாஷையில் துதித்து கொண்டே இருக்க 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 அந்த ஆவியானுடைய அக்னி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும், பலன் உண்டாக்கி கொண்டே இருக்குமா? அப்போ எப்பவும் நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருப்பீங்க. சாத்தான் எந்த பாவ குப்பையை கொண்டு வந்தாலும், பாவ போராட்டத்தை கொண்டு வந்தாலும், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அங்கே இங்கே எங்கே கண்களுக்கு முன்னால் இச்சையான காரியத்தை கொண்டு வந்தாலும் ஈஸியாக மேற்கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. அது உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் அதை ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் எப்பொழுதும் அந்த பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பார். ஆவியானவராலே அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும்.